ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டாக் வீடியோ போட்டு ஆக்சுவலி எப்படியும் ஒரு 4-5 நாள் இருக்கும். எதனால் போடலன்னா, ஸ்டாக் வந்து லிமிட்டடாக வந்திருக்கு. லிமிட்டட் வந்துடும், உடனே சேல் ஆயிடுது. அதனால் நான் ஸ்டாக் வீடியோ போடல. இன்றைக்கி எதுக்கு போகிறேன்னா, வீக்கெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு ஜஸ்ட் ஃபார் அப்டேட், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஸ்டாக்லாம் அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. ஒரு அதிகபட்சம் கை விட்டுன்ற அளவுக்கு தான் நம்மள்ட்ட ஸ்டாக்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா எப்படின்னா, நம்ம ஸ்டாக் எடுப்போம்னா எதனால நம்மள்ட்ட கம்மியாக வந்து ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. நம்ம வந்து ஸ்டாக் எடுக்கும் போது QC பண்ணிவிடுவோம். அந்த ஸ்டாக் இந்த கிரேடில் இருந்தால் தான் நான் எடுப்பேன். இந்த லைட்டாக அந்த போர்டு இஷ்யூ அது மாதிரி நிறையா வருது. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பேட்டரி பூஸ்ட்டு எக்கச்சக்கமாக வருது. அப்படி எடுத்து பிஸ்னஸ் பண்ணால் நான் இந்நேரத்துக்கு வந்து நிறையா பீஸ் டெய்லியும் ஸ்டாக் வீடியோ போடலாம். நான் அப்படி போட மாட்டேன். எல்லாத்துலேயும் வந்து QC பண்ணிடுவேன். இந்த ஸ்டாக்கு இந்த ரேட்டில் இந்த கிரேடுக்கு ஒர்த்தானதா, நம்மளுக்கு எடுத்தால் ஒரு 500 கிடைக்குமா, கஸ்டமர் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்றதுனால அந்த மாதிரி எடுக்கிறதுனால தான் எனக்கு வந்து ஸ்டாக் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. அது மாதிரி எனக்கு வந்து ரிட்டர்ன் அதிகமாக வராது. இப்போ நான் 100 ஃபோன் விற்றுனா அதில் அதிகபட்சம் 2 தான் ரிட்டர்ன் வரும். ஏன்னா அந்தளவு நான் QC பண்ணி எடுப்பேன். இப்போ நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, இந்த மாதிரி ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாட்டி நம்ம கடையோட பேர் கெட்டு போயிடும். அதனால தான் நான் வந்து QC பண்ணி அது எனக்கு இப்போ நான் எனக்கு யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி செக் பண்ணி எடுக்கிறதுனால தான் நான் வந்து ஸ்டாக் வந்து கம்மியாக வருது. ஏன் அதிகமாக இப்போ நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி போட்டு வச்சுருவாங்க ஸ்டாக்கு. அவங்களுக்கு அது என்ன ஃபால்ட் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட கான்செப்ட். இப்போ நம்மளோட ஃபோன் வந்து உள்ளே எப்படி இருக்குன்றது வரைக்கும் நான் செக் பண்ணிடுவேன். ஏன்னா நானும் டெக்னீஷியன், எனக்கு தெரியும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபால்ட் இருக்கும் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணிடுவேன். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து 3 months வாரண்ட்டி கொடுக்குறேன். இப்போ அதர் ஷாப்லாம் எடுத்திங்கன்னா அவங்க வாரண்டியே கிடையாது. நீங்கள் வாங்கிட்டு போனப்பறம் நீங்கள் யாரோ அவங்க யாரோ அந்த மாதிரி தான் கான்செப்ட். இப்போ நம்ம ஷாப் பொறுத்தவரை 3 months வாரண்ட்டி எப்படி கொடுக்குறேன்னா, நான் QC பண்ணி இந்த ஃபோன் வந்து 100% ஒர்த்தானதுப்பா, ஃபால்ட் வராதுப்பா அப்படின்றதுனால தான் அந்த 3 months வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ண முடியுது என்னால். இதுதான் வந்து என்னோட பிஸ்னஸோட சீக்ரெட். ஃபஸ்ட்டு சொல்ல போனால் எடுத்தவங்க கவுத்தம் நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து எனக்கு இன்றைக்கி வந்து இந்த பொருள் நான் விற்கிறேன்னா, இந்த பொருள் வாங்குற கஸ்டமருக்கும் வந்து இதனால் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், எனக்கும் வித்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவ்வளோதான். இப்போ எடுத்தவங்க கவுத்தம் இப்போ வியாபாரம் பண்ணுன்றதுக்காக நான் குப்பை மாதிரி ஸ்டாக்கை வாங்கி குப்பை மாதிரி அடுக்கி விற்றுட்டு எனக்கு என்னாச்சு எப்படி போனால் என்ன கஸ்டமர் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கான்செப்ட். இப்போ நான் வந்து அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சம்பாதிக்கும் போது நல்லாயிருக்கும். அது வந்து வேறு வழியில் அது வந்து செலவாயிடும். அதுதான் மேட்ரு. நம்ம வந்து ரொம்பலாம் பேச விரும்பல வளர. இப்போ என்ன ஸ்டாக் இருக்குன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஷார்ட்டான வீடியோ தான், ரொம்ப பெருசாலாம் போட மாட்டேன். இருக்க வீடியோஸ் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு சொல்கிறேன். சீல்டில் வந்து எல்லாமே இருக்கும், யூஸில் 2-3 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எப்பயும் பாருற மாதிரி இந்த X256GB லைட் ஈஸ்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 20,000 வரும். ஒயிட் கலர், பேட்டரி ஹெல்த் 100, டிவைஸு பாக்ஸ் இருக்குது, கேபிள் இருக்குது, சார்ஜர் இருக்குது. ஓகேங்களா? இது 20,000 வரும். 256GB iPhone X, பேட்டரி ஹெல்த் 100. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா XS Maxல பேட்டரி சர்வீஸ் ஸ்டாக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 22,000 வரும். பிராண்ட் நியூ கண்டிஷன், டென்ட்லாம் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இருக்குது. ஆனால் பேட்டரி சர்வீஸ் மாற்றலாம். ஆனால் 100% ஒரிஜினல் உள்ள பேட்டரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 22,000 வரும். XS Maxல புதுசு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வித் ஹெட்ஃபோன் 27,500, வித்தவுட் ஹெட்ஃபோன் வந்து 26,500. இது எல்லாமே 64GB. இந்த X மட்டும் 256GB. ஓகேங்களா? 27,500 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 13ல் ஒரே ஒரு ஸ்டாக் வந்திருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த்து 90, டிவைஸில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன டென்ட் இருக்குது. ஓகேங்களா? சின்ன சின்ன டென்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயே ஒரு டென்ட் இருக்குது. மற்றபடி இஷ்யூலாம் இல்லை. பேட்டரி ஹெல்த் இதில் 90. இதுக்கு வந்து பாக்ஸ் ஒன்றும் கஸ்டமர் தரலை, எடுத்துகிட்டு வரலான்ருக்காங்க. ட்ரூ டோன் ஃபேசிலிட்டி எல்லாமே ஒர்க் ஆகுது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34,500 வரும். 34,500. பேட்டரி ஹெல்த்து உங்களுக்கு 90 இருக்குது. பார்த்துக்கோங்க, 90. மற்றபடி எந்த வித இஷ்யூவும் கிடையாது. அதே மாதிரி 13ல் 256GB இது இருக்குங்க. 38,500 ரெகுலராக போடுறது தான். பேட்டரி ஹெல்த் 85. ஓகேங்களா? அடுத்த 13 பார்த்தீங்கன்னா சீல்டு கட்டு ஒய்ஃபை ஆக்டிவேட்டட். இது 44,000 தரேன். நல்ல ப்ரைஸு. புதுசுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை. இந்த ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் ரொம்ப நாளாக இருக்குது. வெறும் சீல்டு கட்டு ஆக்டிவேட்டட். புதுசு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்க தாராளமாக. உங்களுக்கு ஒர்த்து ஃபார் மணின்னு சொல்லுவேன். 13 இந்த ப்ரைஸ் வந்து 44,000. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 14+ பேக்டோர் சேஞ்ச் இருக்குது. இது யாரோ கேட்டிருந்தீங்க, என்கொயரி பண்ணுங்க. இது இருக்குது 45,000. பேட்டரி ஹெல்த் வந்து 98, 128GB வேரியண்ட். எந்த இஷ்யூவும் இல்லை. பேக்டோர் கூட சேஞ்ச் பண்ண தெரியாது உங்களுக்கு. பவுச் டெம்பர் பவுச் போட்டிங்கன்னா சுத்தமாக மறைஞ்சிரும். ஓகேங்களா? 45,000 ஒர்த்தானது. பேட்டரி ஹெல்த் 98 இருக்குது. ஸோ தாராளமாக வாங்கலாம் 45,000. இது பார்த்தீங்கன்னா 12 Pro Max ரெகுலராக போடுறது தான். பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. 48,000, 256GB. பேட்டரிக்கு 6 month வாரண்ட்டி இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ஒரு 14 வந்திருக்கு புதுசு. இது பார்த்தீங்கன்னா 45 days ஓல்டு ஃபோன். பிராண்ட் நியூ கண்டிஷனு. பார்த்துக்கோங்க, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா? இதோட வாரண்ட்டி ஸ்டேட்டஸும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து 10th April வரைக்கும் இருக்குது. 10th April 2025 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இதோட பேட்டரி ஹெல்த்து காமிச்சிடுறேன். இது வந்து 128GB உங்களுக்கு. பேட்டரி ஹெல்த்து 100,
இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 47,500 வரும். 47,500 பேட்டரி தண்டடு, பிராண்ட் நியூ கண்டிஷன், டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இல்லை, வித் ஃபுல் கிட்டு. ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த 15 ஆல்ரெடி ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டாரு, மண்டே வந்து வாங்கிக்கிறேன் இருக்காரு. அந்த 4 அது அன்றைக்கே அட்வான்ஸ் பண்ணிட்டாரு, இன்றைக்கி வராருன்னு நினச்சேன். 1ஆம் அவர் வந்து மண்டே தான் சேலரி வருமா, அன்றைக்கி வந்து வாங்கிக்கிறேன்ட்டாரு. 15 வந்து அந்த கேர் ப்ளஸோட போட்ட இன்சூரன்ஸ் கீழே போட்டு உடச்சிக்கலாம் அந்த ஸ்டாக். இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் தான் போட்டுருக்காரு, ஃபுல் பேமெண்ட் இல்லை. மண்டே 100% எடுத்துக்கிறேன்னாரு. 13 சீல்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வந்து 120 GB 48,500 சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டி. அதே மாதிரி 14 ஸ்டார் லைட் ஒயிட் கலர் இருக்குது, இதுவும் பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டி. இதோட ப்ரைஸ் வந்து 56,000 வரும். இதோட ப்ரைஸ் வந்து 48,500. அதே மாதிரி 15 நாலு எல்லா கலர்லேயும் ஒரு பீஸ் இருக்குங்க. 64,500ங்க. பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டியோட வரும். இந்த சீல்டு அண்ட் யூஸ்டுக்கு மேக்ஸிமம் நம்ம கிட்ட வந்து அடிஷ்னலாக பவுச் அண்ட் டெம்பர் எப்பயுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக தரப்படும். நம்ம கடையில் வந்து எப்பயுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு பவுச் அண்ட் டெம்பர் கொடுத்துடலாம். இது வந்து 64,500. அப்புறம் அடாப்டரில் ஒரு 8 பீஸ் 10 பீஸ் கிட்ட இருக்குது. இதோட 1,500 அடாப்டர் எல்லாமே ஒரிஜினல் வித் 1 இயர் வாரண்டி கிளைம் ஆகுது. 1,500ங்க. மார்க்கெட்டில் ரீட்டைலில் வாங்கினாலே வந்து 1,700 சொல்கிறாங்க. நான் 1,500 தரேன். எல்லாமே வந்து சீல்டு வித் 1 இயர் வாரண்டிங்க அடாப்டர்லாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 14+ 2 ஸ்டாக் இருக்குங்க. இது வந்து 59,000க்கு தரேன். ஆன்லைன் ரேட்டு தான், பட் ஆனால் வந்து எங்கெல்லாம் கூட வந்துச்சு, எனக்குலாம் லாஸ் தான். இது 59,000 தரேன். ஓகேங்களா. வேண்டுறவங்க வாங்கிக்கோங்க. ரெடியாக ஸ்டாக் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் போட்டால் 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணணும். பட் என்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக ஸ்டாக் இருக்குது. வெறும் 59,000க்கு தரேன். இது பத்தாவதுக்கு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பவுச் அண்ட் டெம்பர் தரேன். நீங்கள் ஆன்லைனில் பவுச் அண்ட் டெம்பர்லாம் தர மாட்டாங்க. நான் 59,000 உங்கள் பவுச் அண்ட் டெம்பர் காம்ப்ளிமெண்ட்ரியோடு தரேன். 59,000 ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த ஏர்பாட்ஸில் 2 இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் சீல்டு 2 இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 14,000 வரும். செகண்ட் ஜென்ரேஷன் 9,200 வரும். இது எல்லாமே பியூர் சீல்டு. ஓகேங்களா. வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டி. அப்புறம் இந்த ஐபேடும் ஸ்டாக் இருக்குங்க. 4th ஜென்ரேஷனு. இதோட ப்ரைஸ் வந்து 7,500. அது மாதிரி ஐபேட் 10th ஜென்ரேஷன் ஸ்டாக் இருக்குது. 26,000. ஓகேங்களா. 64 GB. ஓகேங்களா. இன்றைக்கி இருக்க ஸ்டாக்லாம் அவ்வளோதான். இருக்க ஸ்டாக் வீடியோ போட்டேன். இருக்க மொத்த எல்லா ஸ்டாக்குமே போட்டேன்.